ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கந்தோம் 3 பெரிய பழுத்த தக்காளியை பார்த்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கந்தோம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதில் நாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நல்லா 2 இல்லை 3 டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துக்கலாம். இருத்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரட்டோங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது சிக்கன் மசாலா தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த வதங்கறதுலேயே பாதி சிக்கன் நல்லா வெந்து வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்குங்க. 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு கறிக்க இருந்தால் மொத்த தண்ணியும் சுண்டி வந்தால் உப்பு ரொம்ப கறிக்குங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். இந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நாம் ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் சிக்கனு. மிச்சம் இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி வரட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் இதில் கடைசியாக நாம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்குறப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. கொத்தமல்லி தூவி அப்படியே நல்லா சுருள கேஸை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு சுருள வதக்கி இறக்குனா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். வறுவல் ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்துக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இல்லை ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.